ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா, நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கேப் அப் ஸ்டார்ட் தான். ஸோ ஆக்சுவலாக கேப் அப் வந்து ஒரு மாதிரி ஒரு 70 to 80 பாயிண்ட் தான் இருந்தது. பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னமோ ஒரு மேசிவான ஒரு பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 150 பாயிண்ட்டுக்கு நியராக வந்து ஒரு கேப் அப் கொடுத்தது. ஸோ இந்த கேப் அப்புக்கு நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் ஹையர் சைடில் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருந்ததுன்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரே ஒரு விஷயம், யூஎஸில் இருக்கிற 2 முக்கியமான இண்டெக்ஸ் ஓகேங்களா, கிட்டத்தட்ட S&P 500ன்னு சொல்லப்படுற ஃபார்ச்சூன் இண்டெக்ஸாக இருக்கட்டும் அண்ட் நாஸ்டாக்காக இருக்கட்டும், இது எல்லாமே ஆல் டைம் ஹையை வந்து நேற்று பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். குறிப்பாக இதில் ரொம்ப அவுட் பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து டெக் ஓரியன்டாக இருக்கிற ஸ்டாக்ஸு, சிப் கம்பெனி ஸ்டாக்ஸு, டெஸ்லாவாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி இது வந்து அஃபெக்ட் பண்ணலையே அப்படின்றது தெரியல. ஈவன் நம்ம மார்க்கெட் நியராக 26,500 இப்போ 24,000 இருக்குது அப்படின்னா 2,500 நியராக ஒரு 9-10% இறங்கி தான் இருக்குது ஓகேங்களா. பட் அவங்க மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7,034 பாயிண்ட் வந்து S&P 500 வந்து உடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 7,006 நம்ம தான் இருந்தது. நேற்று வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உடச்சிருச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, நேராக நிக்கியாக இருக்கட்டும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல் டைம் ஆகிக்கிட்ட மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக எப்போவுமே மார்க்கெட்டை எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் சொன்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நெகட்டிவாக பட்டது. ஸோ ரஷ்யா அண்ட் ஈரான் கிட்ட இருந்து இந்த ஒரு ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுற அந்த கெடு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பண்ணால் அப்படின்னா அதிகமான டேரிஃபும் அதிகமான ஒரு த்ரெட் வந்ததுனால மேபி மார்க்கெட் வந்து செல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசனை தவிர்த்து மற்றபடி வேறு எந்த ரீசனும் எனக்கு தென்படலை. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ அப்போ கூட நான் வந்து டெலிகிராம் சேனலில் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இதுக்கான ரீசன் எதுவுமே இல்லை ஓகேங்களா. யூஎஸ் விச்சஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது இன்றைக்கி, இருந்தும் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. ஸோ கால் ஆப்ஷன்ஸ் ஹெவியாக செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈவன் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறங்கியிருக்கு. ஸோ காலை ஹெவியாக செல் பண்ணியிருக்கிறாங்க. மல்டி டைம் ஓகேங்களா. மல்டி டைம் வந்து பார்த்திங்கன்னா டேவோட லோவை வந்து மார்க்கெட் வந்து உடச்சிருக்குன்னு சொன்னால் அதுதான் உண்மை ஓகேங்களா. ஸோ இத்தனை இடம் மார்க்கெட் உடையுது அப்படின்னா சிவியராக அது வந்து இன்னும் ஃபாலோ ஆக தான் வேணும். பட் அப்படி இத்தனை தடவை 2 தடவைக்கு மேலே உடைச்சாலே இந்தியா விக்ஸ் வந்து காட்டி கொடுத்துரும் ஓகேங்களா. ஓகே மார்க்கெட்டில் ஃபியர் இருக்குது, ஸோ ஓகே புட் செல்லர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் அந்தளவு பெரிய அளவு ஷிஃப்டிங் எதுவுமே இல்லை. ஏன்னா காலையில் ஓடிஎம்மில் எந்த ஒரு புட் செல்லிங் ஹெவியாக இல்லை. தே ஆர் பிளானிங் ஓகே ஒரு ஹைலேருந்து ஒரு சதவீதம் வந்து கீழே இருக்கலாம். அதே தான் 24,400 24,100 வரைக்கும் ஒரு 300 பாயிண்ட் மார்க்கெட் ஒரு 1.25% வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை இறக்கி அழகாக வந்து ஏற்றி நேத்தோட க்ளோஸு கீழே வச்சு மார்க்கெட்டை வந்து முடிச்சிருக்கிறாங்க. இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி கேம் அப்படின்றதான் சொல்லணும். பட் என்ன அப்படின்னா இதில் ஒரு விஷயம் நமக்கு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ஓகே டவுன் சைட் பிரீத் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. அப்போ டவுன் சைட் போகலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஈவன் இஃப் யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் நாளைக்கு கொஞ்சம் செல் ஆஃப் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ நிஃப்டி ஒரு 380 பாயிண்ட்டும் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 1,546 பாயிண்ட் இருக்குது. ஸோ இவ்வளோ ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு வால்டைல் வந்து போட ரெடியாக இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். எண்ட் ஆஃப் இஓடியில் 127 ஸ்டாக் லாங் சைட் சப்போர்ட் பண்ணியிருக்கு, 9 ஸ்டாக் லாங் அன்வைண்டிங்கு, 65 ஸ்டாக்கு ஷார்ட்டுக்கும் 14 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் ஈவன் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு, ஷார்ட் தான் குறிச்சிருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஷார்ட் குறிச்சிருக்கு. பிகாஸ் வந்து ஓஏ கொஞ்சம் ஏறினா கூட அதோட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டுன்னு தான் காட்டும் யூஸ்வலாக டேட்டா. பட் வந்து ரொம்ப ஃப்ளாட்டான மார்க்கெட்டு முடிஞ்சது. பட் வந்து கான்ட்ராக்ட் கொஞ்சமாக தான் ஏறி இருக்குது, ரொம்ப அந்த லெவலாம் இல்லை ஓகேங்களா. ஏன்னா நான் செக்லிஸ்ட்டில் போட்டிருக்கேன், ரொம்ப மினிமலாக தான் ஏறி இருக்குது. சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஷார்ட்டுன்னு காட்டியிருக்கு. ஸோ 127 கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட்ஸ் வந்து லாங் சைடில் இருந்திருக்கு, ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். இதில் முக்கால்வாசி மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் தான். இன்றைக்கி மிட் கேப் ஒரு 3/4% ஏறி தான் இருக்குது. ஸோ டிஸ்பைட் மார்க்கெட் வந்து லார்ஜ் கேப்ஸ் இறங்கினாலும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது, நல்ல விஷயமாக பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்ட்ராடல் ஓப்பன் ஆனது 392 ரூபாய்க்கு, பட் என்ஸ் வித்து 380 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க. ஒரு 12 ரூபா தான் டிகே. இந்த டிகேக்குள்ளே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரி மார்க்கெட் வந்து கொடுத்துருந்தது அப்படின்றதான் சொல்லணும். ஸோ நல்லா டிகே ஆயிருந்திருக்கலாம் டெஸ்பைட் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் கூட இறங்கி இருந்தது. பட் கால் சைடு வந்து ஹெவியாக அடித்து கால் சைடில் மட்டும் ப்ரீமியத்தை குறைச்சி வச்சுருக்காங்க. புட்டோட ப்ரீமியம் இறங்குச்சு செகண்ட் ஆஃப் ஒரு 2 மணிக்கு மேலே புட்டோட ப்ரீமியம்ஸ் ஓடிஎம்மில் ஜம்ப் ஆனதெல்லாம் இறங்குச்சு. ஸோ ஈவன் நல்ல ஒரு ஜம்ப் இருந்தது. ஒரு 12 மணிக்கு மார்க்கெட்லாம் இறங்கும்போது மல்ட்டியாக பிரேக் அவுட் ஆகும்போது வேகமாக ப்ரீமியம் ஏறினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. பட் அதில் பாதிக்கு பாதி ஈவன் முக்கால்வாசி கூட எண்ட் ஆஃப் இஓடியில் நல்லாவே இறங்கிடுச்சு அப்படின்றதான் சொல்லணும். புட்டு ஓஏ கூட அதோடைய வேல்யூ வந்து இறங்கிருந்தது அப்படின்றதான் சொல்லணும். ஸோ 24,150 அட் த மணி வச்சுருக்குங்க. மேலே கீழே வந்து ஒரு 400 பாயிண்ட்டுக்கான கேம் இருக்கலாம்.
ஐவிபி நல்லா இறங்கியிருக்கு 83 அப்படின்றது, ஐவி வந்து இறங்கியிருக்கு அப்படின்றது சொல்லுது. 100 வரைக்கும் இருந்தது. ஸோ ஒரு 17 பாயிண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த 100 இருந்த டைமில் மார்க்கெட் என்ன வால்டிலிட்டி இருக்கோ அதை விட கொஞ்சம் கம்மியான ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் போடும். டெஸ்பைட் 24,000 கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. ஈவன் 24,200 கூட கிட்டத்தட்ட 45 லட்சம் இருக்குது அப்படின்றதுனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்கல பெருசாக. இருந்தும் வேறு ஏதாவது நியூஸ் வந்தது, இன்னும் கொஞ்சம் காலை ஹெவியாக வந்து ஷார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு சைடு போக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ பிசிஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரிய வரும். பிசிஆர் வந்து ஓவரால் பிசிஆர் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 1.17. ஸோ பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 0.8 கீழெல்லாம் போச்சு. பட் என்ஸ் வித் 0.86. ஸோ பிலோ 1 கீழே இருந்தால் சின்னதாக ஒரு பேரிஷ்னு சொல்லலாம். இன்ட்ராடேயில் காலையிலே கட்டுங்க. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா புட்டை வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணி காலை செல் பண்ணுறது விஷயம் அதிகமாக இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிட்டத்தட்ட 5.37 கோடி நிஃப்டியில் மட்டும் செல் பண்ணியிருக்கிறாங்க. அதை பெருசாக வந்து டிகே ஆகலை, அதை பெருசாக வந்து ட்ராப் ஆகலை. ஈவன் காலும் ட்ராப் ஆகலை, புட்டும் ட்ராப் ஆகலை. கால் மட்டும் கொஞ்சம் வந்து விலகி இருக்குது. பட் வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. மேபி பெரிய நியூஸ் எதுவும் வராது, வந்தாலும் பக்காவாக எட்ஜ் இருக்குது அப்படின்றதுனால அந்த ஸ்டாடலுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சிருக்காங்களா அப்படின்றது வெயிட் பண்ணியிருந்து பார்க்கணும். ஓவராலாக 12.55 வந்து காலை செல் பண்ணியிருக்காங்க. 10.83 வந்து புட்டை செல் பண்ணி வச்சிருக்காங்க. பிலோ 1 எனிதிங். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் தான். அண்ட் தென் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஒரு தெளிவு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடுங்க. ஸோ இதை பற்றின கமெண்ட் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பாருங்கள், அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ரேண்டமாக தேடாதீங்க. நிறைய சேனல்ஸ் ஸ்கேம் சேனல்ஸாக இருக்குது. அதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுற விதமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எதுவும் நம்ப வேண்டாம் அப்படின்றது நம்ம தரப்பில் வந்து சொல்லிக்கலாம். எஸ் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், ஃப்ளாஷ் பாயிண்டில் இந்தியாவுக்கு ஒரு 3% இறங்கி இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு 7-8% மேலே இறங்கி மார்க்கெட்டில் ஐவி கிராஷ் ஆனதை பார்க்க முடிஞ்சுது. எப்போ மார்க்கெட் ஒரு சைடு டவுன் இறங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அட்ஜஸ்ட் ஆகி போயிருந்தது. பட் டெஸ்பைட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைம் பிரேக் அவுட் ஆனாலும் டேவோட லோவை கட் பண்ணாலும் பெரிய அளவு ஏறலை. ஸோ இதுவே வந்து ஒரு நல்ல விஷயம். இது வந்து எக்ஸ்பைரி கேமுக்காக தான் ஆடி இருக்காங்க அப்படின்றது. ஸ்டாடல் ஒரு 380 பாயிண்ட்டோ, சென்செக்ஸ் ஸ்டாடல் வந்து ஒரு 1546 பாயிண்ட் இருக்குது. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து போட ரெடியாக இருக்கும். அப்சல்யூட்டாக ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டியாக தான் இருக்குது. சென்ஸ் வந்து நியூஸ் வந்து மார்க்கெட்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்றதுனால டெக்னிக்கலாக லாஸ்ட் 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஐஎன் லோவையும் மார்க்கெட் வந்து உடைக்குது அப்படின்னா ஒரு சைட் மார்க்கெட் வந்து போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் கூட இந்த பிபி நம்பிக்கையுடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நேற்றோட ஐஇ லோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸாக இருக்கும். கூட ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஐஎன் லோஸை கூட தாராளமாக எடுத்துக்கலாம். எனிதிங் ஹையர் ஃப்ரேம் நீங்கள் எடுக்கிற ஐஎன் லோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து சின்ன ஒரு ஹிண்ட் தான். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, கான்ட்ராக்டும் சின்ன அளவு ஏறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஷார்ட்டன் தான் வரும் ஆஸ் பர் டேட்டா படி. பட் வந்து பெருசாக இதில் வந்து க்ளூ இருக்காது. ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட்டு கூட பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லை. தென் பிசிஆர் மட்டும் கொஞ்சம் இறங்கி இருக்குது. கால் செல்லிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, புட் செல்லிங் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது தெரியுது. சின்ன ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டு. பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் சின்னதாக ரொம்ப ஃப்ளாட்டாக 3900 கான்ட்ராக்ட் தான் ஏறி இருக்குன்னு சொல்லும்போது இட்ஸ் ஒன்றுமே இல்லை, பெருசாக இல்லை. ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் ரிசர்ச் பாயிண்டில் பெரிய அளவு தொய்வு இல்லை. பட் வந்து பிசிஆர் சின்னதாக ஒரு தொய்வு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சின்ன ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் தான். பட் மிட்கேப் நிஃப்டி ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது. லாங் அன்வைனிங் மேபி இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கூட கவராக இருந்திருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகேங்களா? தென் வந்து மிட்கேப் நிஃப்டி இந்த ஒரு பாயிண்ட்டும் சின்ன ஒரு நெகட்டிவில் இருக்குது. அண்ட் பிசிஆர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா மார்க்கெட்டில் பார்க்கலாம். தென் குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்கிறது நல்ல விஷயம். கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ 6 மணிக்கு யூஎஸ் ஜாப் டேட்டா வந்தது, ஜாப்லெஸ் கிளைம்ஸு. ஸோ அந்த கிளைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த கிளைம்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அது ஒரு கதை. ஆக்சுவலாக கம்மியாக இருக்குது அப்படின்னா யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்க வந்து கிளைம் ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த கிளைம் ரைஸ் பண்ணுற கவுண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபால் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இது மார்க்கெட்டு சேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் ஏறி இருக்குது. பட் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது வெயிட் பண்ணியிருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். யூஎஸ் இண்டெக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு அதிரி புதிரிலும் அவன் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றது இங்கே வந்து நம்ம பேசும் பொருளாக இருக்கலாம். இது வந்து எதிர்பார்த்தது தான். ஏன்னா இஸ்ரேல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஐ வந்து பார்த்திங்கன்னா பல தடவை இந்த மார்ச்லேருந்து
பிரேக் பண்ணி போயிருக்கான். ஓகேங்களா? அப்போ யூஎஸ் மார்க்கெட் ஏறும் அப்படின்றது பெரிய ஒரு இதுக்கு வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அங்கே அந்த மார்க்கெட் ஏறுதுன்னா கண்டிப்பாக இவன் மார்க்கெட் ஏறும் அப்படின்றது தான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். ரொம்ப அதிகமான கால் செல் பண்ணப்பட்டிருக்கு, அதை ஃபார்வர்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ் இருக்காது அப் சைடில் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுவாக இருக்குது. பட் குவான்டிட்டி வைஸ் பார்க்கும்போது ஓகே, ஓவராலாக ஓடிஎம்ஸில் ஹெவி செல்லிங்ஸ் இருக்குது. பட் டெஸ்பைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து செல்லிங் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக சம்மரி வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வராதாங்க மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகுது. ஸோ க்ரூட் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது, அங்கிட்டு இங்கிட்டு போகாமல் 92 93க்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்குது. அப்படின்றதுனால பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அந்த ஒரு ஆயிலை பேஸ் பண்ணி எந்த ஒரு நியூஸும் பெரிய அளவு இது வரைக்கும் வரல, இன்றைக்கி பெருசாக வந்து வரலை அப்படின்றதான் சொல்லணும். ஸோ வால்டலிட்டியாக இருக்கட்டும், ப்ரீமியமாக இருக்கட்டும், ஸ்கியூவாக இருக்கட்டும், கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நியூஸ் பேஸ் மார்க்கெட் அப்படின்றது சொல்லிடலாம். ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக சொல்ல முடியல. ஏன்னா இந்த இந்த ஏப்ரல்லேருந்தே பார்த்திங்கன்னா அவன் பணம் போட்டுட்டு தான் இருக்கிறான். அதாவது பணம் போட்டுருக்குன்னா ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸாக மேபி இருக்காது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஷார்ட்ஸை வந்து கவர் பண்ணி மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டெஸ்பைட் நம்ம மார்க்கெட் ஆயிலேருந்து ஒரு 10% இறங்கி தான் இருக்குது அப்படின்னும் போது எனிதிங் ஓகே. இப்போ குளோபல் மார்க்கெட்டாலும் ரெக்கவர் ஆகுது அப்படின்னா ஒரு 2-3% நம்ம மார்க்கெட் அட்வான்ஸாக போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. ஸோ செக் பண்ணுங்கள், இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.